வணக்கம். ஒரு படத்தில ட்விஸ்ட்டு இருக்கலாம். ஆனா, ஒரு படமே ட்விஸ்ட்டோட இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியாப்பட்ட ஒரு 3 படங்கள பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு படம் வந்து லெவல் கிராஸ். இந்த படம் வந்து மலையாளத்தில வந்து ரிலீஸ் ஆனுச்சு. இது தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படம் வந்து ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்ட்டிங்கில ஒரு சரியான பொட்டல் காடு. அங்க ஒரு லெவல் கிராஸ். லெவல் கிராஸ்னா அந்த ட்ரெயின் வரும்போது கேட்ட ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு இடம். அந்த இடத்துல ஆள் அறவமே இல்ல. யாருமே இல்ல பக்கத்தில. அந்த மாரி சரியான ஒரு பொட்டல் காடு. மணல் மாரி இருக்கு ஃபுல்லா சுத்தி வர. பாலைவனம் மாரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த இடத்துல ஒரு லெவல் கிராஸ் இருக்கு. அங்க தான் நம்ம ஹீரோ வேல பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒவ்வொரு டைமிங்கில ட்ரெயின் வரும்போது ஒரு கால் வரும் ரயில்வேலேருந்து. அந்த கால வச்சு அவர் வர்ற ட்ரெயின்களுக்கு வந்து கேட்ட ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி வரும்போது ஒரு நாள் வந்து ஒரு ட்ரெயின் ஸ்பீடா போய்க்கிட்டு இருக்கு. அப்போக்கி அந்த ட்ரெயின்லேருந்து யாரோ விழுந்தது மாரியோ அல்லது குதிச்சது மாதிரியோ நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பொண்ணு வந்து மயங்கிய நிலைமையில அங்க கிடக்குறாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு வேறு வழி இல்லாமல் ஹீரோ வந்து அவங்கள தூக்கிட்டு வந்து ஹீரோ வந்து ஒரு வீடு மாதிரி அவருக்கு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும். அந்த ஷெட்டில் வந்து அந்த பொண்ணை படுக்க வச்சுருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயின் தான், அமலாம்பாள் தான். அவங்கள படுக்க வச்சுருக்காரு. படுக்க வச்சதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரத்தில் கண் முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு அவங்களும் ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்க. இவர் வந்து அவங்கள பார்த்து பயப்படுறாரு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவங்க எதுக்காக குதிச்சாங்க? அவங்களுக்கு பின்னாடி என்ன அவங்களோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிற மாரி தான் கதை மூவ் ஆகும். படம் ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி தான் இருக்கும். ஆனா ஒரு 40 நிமிஷம் தான். ஒரு 1/2 மணி நேரம்னு வைங்களேன். 1/2 மணி நேரத்த தாண்டிருச்சு அப்படின்னா, படம் கிளைமேக்ஸ் வரையும் வெறித்தனமா இருக்கு. படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட்டு மேல ட்விஸ்ட்டு தான். படம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படம் செம்ம ஒர்த்தான படம் தான். தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து 2வது படத்தோட நேம் என்ன அப்படின்னா, விருப்பாக்ஸா. இந்த படம் வந்து 2023ல தெலுங்கு படம் தான். தெலுங்குல ரிலீஸ் ஆனுச்சு. ஆனா தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு இந்த படமும். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தா, படத்தோட கதைக்களமே 1979ல ஒரு கிராமம் இருக்கு. அதாவது அந்த கிராமத்தோட பேரு என்னன்னா ருத்ரவனம். ருத்ரவனம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில அவங்க உள்ள மக்கள்லாம் ஒரு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது, அங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தொற்றுநோய் மாரி பரவுது. தொற்றுநோய் பரவுச்சுன்னா, பெரிய ஆட்களெல்லாம் எதுவுமே பண்ணல. இந்த சின்ன சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து பாதிக்குது. அவங்க தொடர்ந்து இறந்து போய்க்கிட்டே வர்றாங்க அந்த கிராமத்தில. உடனே கிராம மக்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. யார் செய்ற வேலை? இது என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல அவங்கனால எதுவுமே கணிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம ஊர் ஓரமா, அந்த கிராமத்து ஓரமா ஒரு வெளியூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்து இடம் வாங்கி வீடு கட்டி அங்க இருக்காங்க. ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பில்லி, சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அவங்க பண்ணுவாங்கங்கிறது மாரி ஊர் மக்கள்ல வந்து ஒருத்தர் சொல்றாரு. அவங்க ஏதோ பண்ணி தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தொற்று நோய் வந்துருச்சு. வாங்க நம்ம போய் அவங்கள வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஊர் மக்கள் எல்லாமே கிளம்பி போயி அவங்கள போய் பார்க்குறாங்க. ஆனா பார்க்கும்போதே அங்க நிஜமாவே வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒய்ஃபு, அவரு பையன் இவங்கள வச்சுட்டு ஏதோ பில்லி, சூனியம் மாரி தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் அவங்கள அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாரி தான் கதை மூவ் ஆகும். இந்த படமும் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு சரியான ட்விஸ்ட்டோட தான் முடிச்சிருப்பாங்க. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படமும் ஒரு ஒர்த்தான படம் தான். கண்டிப்பா நல்லாருக்கு. இப்போ வந்து 3வது படத்தோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நவ் யூ சீ மீ. இந்த படம் 2013ல தான் ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படம் வந்து தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தில ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு 3 ஹீரோ, 1 ஹீரோயின் இருக்காங்க. 3 பேருமே மேஜிக் பண்ணி அவங்கவங்க பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா, அந்த காட்ஸ் இருக்குல்ல, காட்ஸை வச்சு அவர் வந்து மேஜிக் பண்ணுறவரு. 2வது ஹீரோ வந்து மைண்ட வந்து ரீட் பண்ணி அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து அவர் வந்து உண்மையா பேசுறாரா, இல்ல பொய் சொல்றாரா அப்படிங்கிற மாரி மைண்ட ரீட் பண்ணி அவரு அந்த மாரி மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு. 3வது ஹீரோ வந்து எப்படி அதாவது யாருனாலயுமே திருட முடியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு திருடுறதுல பெரிய ஆளா இருக்காரு. 4வதா வந்து ஒரு ஹீரோயின் சொன்னேன்ல, அவங்க வந்து இந்த ஒரு தண்ணிக்குள்ள அவங்க கையெல்லாம் வந்து பூட்டிட்டு தண்ணிக்குள்ள இறங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல அவங்க அந்த தண்ணிய விட்டு மேல வரல அப்படின்னா, பிரானா மீன்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மீன் வந்து அவங்க மனுஷங்களலாம் கடிச்சு தின்றும்ல, அந்த மீன் அவங்க மேல கொட்டி உடனே அவங்க வந்து இதாயிருவாங்க அப்படிங்கிற மாரி, அவங்க அந்த மாரி மேஜிக் பண்ணி அவங்க பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியா
ஒரு கார்டு வருது. அந்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா 4 பேரையுமே ஒண்ணு சேர்க்குற அளவுக்கு ஒரு பெரிய மேஜிக் மேன் இருப்பாப்புல. அவரு வந்து அந்த கார்ட தனித்தனியா இது பண்ணி, அவங்க 4 பேரையும் மீட் பண்ண வச்சு ஒரு ஷோ ஒண்ணு பண்றாங்க. அந்த ஷோ என்ன அப்படின்னா, ஒரு பேங்க கொள்ளையடிக்கிற மாரி தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாரி தான் கதை மூவ் ஆகும். படம் கண்டிப்பா நல்லாயிருக்கு. இது கிளைமேக்ஸ்ல சரியான ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பாங்க. இந்த படமும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 3 படமுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. 3 படமே ஃபேமிலியோட பார்க்கலாம். பெரிய லெவல்ல ஒண்ணும் அடல்ட் கன்டென்ட்டோ அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.